MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Vinayaka Missions Law School. Admissions open. BLLB, BBLLB, BCom LLB, LLB and LLM. கலடா டுவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி பேச போகிறேன். முதல் ராசி எது என்று பார்க்கும்போது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியாக எப்படி நம்ம இருக்கலாம், எப்படி எச்சரிக்கையாக இருக்கலாம்ன்ற விஷயங்கள்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். முதல் ராசி மேஷ ராசி ஆகையால் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் யாருக்கார் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் ஒரு 80% வரைக்குமே சுக்கிர பகவான் அங்கே தான் இருக்க போகிறாரு, அதாவது ரிஷப ராசியில் தான் இருக்க போகிறாரு. ஸோ மேஷ ராசி அன்பர்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஏன்னா சுக்கிரன்றது மகாலட்சுமியோட கடாட்சம், அதுவும் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக மேஷராசி அன்பர்களுக்கு அதுவும் ஜூலை மாதத்தில் அதாவது பணவரவுக்கு எந்த ஒரு பஞ்சம் இல்லை என்று சொல்லலாம். திடீர் பணவரவுக்கும் ஆதாயம் உண்டு. உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிம்மத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். நீங்கள் அதை சொல்லுவாங்களே அன்எக்ஸ்பெக்டடான சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது. அது மட்டுமின்றி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்து அதிபதி புதன் பகவானுடைய நிலை மற்றும் சூரிய பகவான் இந்த மாதத்தில் எங்கே போகிறார் பார்த்திங்கன்னா கடக ராசிக்கு வர அதாவது நடுப்பகுதியில் போவாங்க. அப்போ ஆடி மாதம் ஆகிடும், இப்போ ஆணி மாதம். ஸோ இந்த சூரியனும் டிரான்சிட் ஆகும்போது அந்த மாத பிற்பகுதியில் இன்னும் அபரிவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இன்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஷராசிக்காரங்களுக்கு 7.5 சனின்னு நான் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி இருந்தாலும் இந்த கோச்சார நிலையில் பார்த்திங்கன்னா எல்லா பிளானட்டும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கிறனால இந்த மாதம் என்னென்ன செய்ய முடியுமோ அதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் செயல்படுத்துவது மிக அருமையான ஒரு காலகட்டம். பெண்களுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு புதிய தொழில் துவங்கிறதுக்கு உண்டான ஒரு வித்திடக்கூடிய ஒரு நிலையும் இந்த மாதத்தில் இருக்குது. நிச்சயமாக ஆரம்பிங்க. ஆடி மாதத்தில் எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாதுன்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டாக நினச்சிங்கன்னா ஆடி மாதம்ன்றது அம்மனுக்கே உகந்த மாதம்னால உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களும் நீங்கள் செய்யலாம். ஆடி மாதம் ஒரு கடவுளை வழிபடக்கூடிய மாதமாக ஒதுக்கி வச்சிருக்கனால தான் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்றதுக்காக தான் எந்த தொழிலும் ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆடி மாதம்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க, ஆடி மாதத்துல தான் நிறைய விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஸோ நீங்கள் அதை நீங்கள் தகர்த்தெடுத்துட்டு இந்த மாதமே கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யலாம், எந்த கோவிலுக்கு சென்றால் மிக சிறப்பாக இருக்கும் என்று பார்க்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு நீங்கள் சென்று வந்தால் மிக சிறப்பு. அப்படி இல்லாவிட்டாலும் இப்போ சென்னையில் இருக்கவங்க சிறுவாபுரி போகலாம், அல்லது அருகில் உள்ள கோவிலுக்கு குன்றத்தூர் கோவிலுக்கு போகலாம். இது மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு வர்றது மிக சிறப்புங்க. வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார்? சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெறுகின்றார். ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவானும் லாபஸ்தானத்தில் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10ல் ராகு பகவான், குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்க வேண்டிய கிரகமே குரு பகவான் 2வது இடத்துல இருக்கிறார். தனக்காரகனே அங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரியான நல்ல ஒரு நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், அதுவும் சூரிய பகவான் உபஜயஸ்தானத்தில் இப்போ இருக்காங்க. ஜூலை மாதம் ஆரம்பத்துலேருந்து ஒரு நடுப்பகுதி வரை சூரியன் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்காங்க. ஸோ தனஸ்தானம்ன்றது நல்ல விசேஷம் சொல்லலாம். 3வது இடத்துக்கு அவர் உபஜயஸ்தானத்துக்கு எப்போ போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடுப்பகுதிக்கு மேலே போகிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகங்கள், அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சித்தியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத அன்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குருபலம் மூலியமாக நல்ல வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் நிறைய பேர் காதலே செட் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்குலாம் சுக்கிர பகவான் வர ஆட்சியோடு இருக்கிறனால நிச்சயமாக அவங்களுக்கு காதல் செட் ஆகும்னு சொல்லலாம். அதாவது இப்போ போய் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவங்க இசைவு தருவார்கள். அது மட்டுமின்றி பார்த்திங்கன்னா குடும்ப தலைவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் மிக அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அதாவது சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம். அவங்களுடைய சேமிப்பு கணக்கு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையும் நிகழும். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அப்படின்போது ஒரு நகை சீட்டு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் செய்யாதவங்க கூட இப்போ ஆரம்பிங்க. நிச்சயமாக அது பல மடங்கு உங்களுக்கு வளர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, அது மட்டுமா பார்த்திங்கன்னா
பஞ்சமஸ்தானாதிபதியாக புதன் பகவானுடைய நிலை இதெல்லாமே பார்க்கும்போது மிக நல்ல பாசிட்டிவான பிளேஸில் இருக்கிறால் நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிறது ரொம்ப அற்புதமானது. ஏன்னா இது ஒரு பொற்காலமே சொல்லியிருக்கேன். ஸோ ரிஷபராசிக்காரங்க இந்த மாதத்தில் சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுட்டு ஒர்க் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பல மடங்காக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அதிக உழைப்பை போடுங்க. அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே நீங்கள் அதான் சொல்லுவாங்க 6 மாதம் உழைக்கக்கூடிய அந்த உழைச்சி வரக்கூடிய பேமெண்ட் எல்லாமே ஒரு மாதத்தில் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. சரிங்க, இந்த மாதம் நீங்கள் எந்த கடவுளை பார்த்தால் மிக அருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிந்தால் ரிஷபராசி அன்பர்கள் ஸ்ரீரங்கத்திற்கு போயிட்டு வருவது மிக விசேஷம். ஏன்னா ஸ்ரீரங்கம் என்பது சுக்கிர பகவானுடைய ஸ்தலம் சொல்லலாம். அது மட்டுமின்றி உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதம் வந்து சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயனால நீங்கள் அங்கே சென்று வருவது நல்லது. இல்லாவிட்டாலும் சென்னையில் இருப்பவர்கள் அஷ்டலட்சுமி கோவில் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு வாங்க. மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிங்க. இதெல்லாம் செய்யுங்க. நிச்சயமாக இந்த மாதம் வரக்கூடிய தடைகளை எல்லாம் நீங்கள் தகர்த்தெறிந்து விட்டு நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள். நீங்கள் பொதுவாகவே எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் மைண்ட் உள்ளவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. இது பண்ணால் இது வந்தால், அது பண்ணால் அது பண்ணால், நமக்கு தேவை லாபம். எவ்வளவு லாபம்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை நீங்கள் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிதுன ராசி அன்பர்கள் தான். சரிங்க, இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு அந்த ராசி அதிபதியாகிய புதன் பகவான் மிக சிறப்பாகவே இருக்கின்றார். ஸோ அவர் தன் முயற்சியால் நீங்கள் வந்து இந்த மாதத்தில் யாருடைய உதவியும் இன்றி நீங்களாக முயற்சி செய்தீர்கள் என்றால் உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய அதாவது காரிய சித்தியாகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஜூலை மாதம். சரிங்க, இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதாவது விரயஸ்தானத்து சுக்கிர பகவான் இருக்காங்க. ஸோ சுப விரயங்கள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான விரயங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு கல்வி கட்டணம், உங்களுடைய பசங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நகை வாங்கு, அது மாதிரியான விஷயங்கள், ஒரு வீடு கட்டுறது, இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அது சுப விரயமாக மாறிடும். இல்லாவிட்டால் விரய செலவுனால மருத்துவ செலவு இது மாதிரியான விஷயத்திற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. அது சுப விரயமாகிறதுக்காக. ஏன்னா விரயம்ன்றது வரப்போகுது, அது உறுதி. அது ஆக்ஷன் செலவு இது மாதிரியான விஷயங்களை தகர்த்திருந்து விட்டால் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்காக முன்கூட்டியே வேறு ஏதாவது செலவு நீங்கள் செய்யுங்க. சரிங்க, நீங்கள் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு அது இந்த ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அதுபோது மிதுன ராசி அன்பர்கள் வந்து புதிய தொழில் துவங்குவதற்கு ஏற்ற காலம் என்று சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜென்சிஸ் ஆரம்பிக்கிறோம், மார்க்கெட்டிங் டைமில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் செல்லக்கூடிய இடம் எல்லாம் வந்து முதல்ல முடியாதுன்னு சொன்னவங்க கூட இந்த மாதம் உங்களுக்கு ஆர்டர்கள் தருவாங்க. இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தை நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா, இதை தாண்டி அப்படின்னு பார்க்குறச்ச உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது மிக விசேஷம். அதுவும் நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, அதுவும் லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே நிச்சயமாக உங்களுக்கு அதாவது செல்வ வளமும் கிடைக்கும். அதை தாண்டி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா காரிய தடைகள் அதாவது நீங்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பெற வேண்டும் என்றால் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் அதாவது உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வந்தாலே மிக சிறப்பான ஒரு பலனை கிடைக்கும். இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சந்திர பகவான். சந்திரனுடைய நிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்போதுமே அதாவது ஒரு இடத்துல இல்லாத ஒரு ராசி அதான் அந்த கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான். அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் போயிட்டே இருப்பார். அந்த ராசி அதிபதியை கொண்ட கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானமானவர்கள். என்னடா அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ராசி, நீங்கள் மட்டும் எப்படி நிதானம்னா கடகராசியுடைய நிலை அந்தோடைய விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா, சரஸ்திரம் என்று சொல்வார்கள். அப்படின்னும்போது இந்த உபயம் இது மாதிரி பார்க்கும்போது ஸ்திர ராசிகள் இருக்கவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் சரராசியாக இருக்கும்போது பார்க்கும்போது நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஆனால் மிகவும் நிதானமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர். ஏன்னா அது பெண் வீடாகவும் இருப்பதால் நிச்சயமாக நீங்கள் வந்து பொறுமையாக தான் சிந்திப்பீங்க. இது மாதிரி செய்யலாமா நான் பலமுறை யோசித்து தான் ஒரு செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள். சரி, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானுடைய நிலை அதாவது அவர் வந்து டிரான்சிட் ஆகி இந்த மாதத்தில் 15ஆம் தேதிக்கு மேலே அவங்க வரும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு சித்தியாகும்.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்திலேயே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால 2 விதமான விஷயமும் நம்ம நினைக்கலாம். ஒன்று பாதகாதிபதி ஆட்சி பெறுவது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லாபத்திலேயே சுக்கிர பகவான் இருக்க நல்ல விசேஷம் சொல்லலாம். அதனால் பெண்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும், அதாவது பாலின பிரச்சனைகள், அவங்க ஆஃபீஸில் வந்து அவங்க கொஞ்சம் பிரச்சனைகள், காசிப்ஸ் இது மாதிரி வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சரி, அது மட்டுமா, உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் யாருக்காரு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் கேது பகவான்லாம் சஞ்சரிக்கிறாங்க கடகராசி அன்பர்களுக்கு. இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சிவில் இன்ஜினியரிங் லைனில் பில்டர்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டில் அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து கடகராசி அன்பர்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஏன்னா அதன் மூலியமாக உங்களுக்கு அதிகமான லாபங்கள், கமிஷன்ஸ் தொகைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, உங்களுக்கு இன்னும் அதிகமாக கமிஷன்ஸ் வரணும், இன்னும் லாபம் வரணும், இன்னும் நல்லது நடக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம், எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வந்து முடிந்தால் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போயிட்டு வரலாம். இல்லை சென்னையில் இருக்கவங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அதாவது வெங்கட்ராமன் ஸ்ட்ரீட் அங்கே இருக்கு இல்லையா படங்கள் பார்க், அங்கே கூட போயிட்டு வரலாம். லோக்கலில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கும் சென்று வருவது உத்தமம். பார்த்தசாரதி கோவில் போகலாம். இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யுங்க. நிச்சயமாக கடகராசி அன்பர்களுக்கு செல்வம் வந்து தடைபடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு செல்வம் கொழிக்கும். வாழ்த்துக்கள். அடுத்த ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னு சிம்ம ராசிக்காரங்க தாங்க. உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கேட்க வேணாம், உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஓடுது, 7 ராகு, ஜென்மத்தில் கேது, என்னடா அது எல்லாமே டைம் சரியில்லைன்னு நினைக்கலாம். ஆனால் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே இப்போ 7 சனினா யாருமே சிரிச்சுட்டே இருக்க முடியாது, அழுதுகிட்டே தான் இருப்பாங்களா அப்படிலாம் கிடையாது. அந்த கோச்சார கிரகங்களுடைய நிலையும் இருக்குது. ஸோ சுக்கிர பகவான் எங்கே இருக்காங்க உங்களோட ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். அதனால் அது மட்டுமின்றி உங்களுக்கு லாபஸ்தானத்திலேயே சூரிய பகவானும் வீட்டிருக்கின்றார். இதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். இந்த கட்டத்தை நீங்கள் அழகாக பயன்படுத்தி கொள்ளலாம். என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்மராசி அன்பர்கள் கணவன் மனைவி பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகும். நீங்களே கொஞ்சம் சமாதானமாவீங்க. கணவனாக இருந்தால் மனைவியிடமோ, மனைவியாக இருந்தாலும் கணவனிடமோ கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்களாகவே செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு பீரியட் சிம்மராசி அன்பர்களுக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த டிவோர்ஸ் இது மாதிரி லைனில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் பேச்சுவார்த்தை பேசினா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல சமாதானம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு தனஸ்தான அதிபதி புதன் பகவான் மிக சிறப்பாகவே இருக்கிறதுனால நிச்சயமாக மார்க்கெட்டிங் ஃபீல்டு, ஏஜென்சிஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியமான இந்த மளிகை கடை வியாபாரம் செய்பவர்கள், சில்லறை வியாபாரம் செய்யக்கூடிய அனைத்து இது ஸ்டேஷ்னரி ஷாப், இவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல லாபத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருக்காங்களா, ஹோட்டல் ஃபுட்ஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வச்சுருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட அதிகமான லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர் புதிய கிளைகளும் ஆரம்பிக்கலாம். இந்த காலகட்டத்தை அழகாக பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் இந்த மாதம் என்ன செய்யலாம் பரிகாரமாக அப்படின்னு பார்க்கும்போது, சிவன் கோவிலுக்கு சென்று வருவது மிக உசித்தம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பாலாபிஷேகம் லிங்கத்திற்கு நீங்கள் அங்கே சமர்ப்பித்து, அதாவது ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு போய் கொடுங்க. நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். என்ன நினச்சிட்டு போகிறீங்களோ அது உங்களுக்கு சித்தியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த ஜூலை மாதத்தில் தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி பெற வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது புதன் பகவான், உங்கள் ராசி அதிபதியாக புதன் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். அதாவது பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவது மிக விசேஷம்னே சொல்லலாம். அதாவது அஷ்டலட்சுமி யோகம்னே சொல்லலாம். ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான ஒரு காலகட்டம்னே சொல்லலாங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய பேர் லேண்ட் வாங்குவீங்க. நிச்சயமாக ஒரு சிலர் வீடு வாங்குவாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க. இது மாதிரியான விசேஷங்கள்லாம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ கோச்சார சனி, கோச்சார குரு மற்றும் உங்களுடைய ராகு கேதுக்கள் இதனுடைய நிலையை வைத்து சொல்கிறேன். அதுவும் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதகப்படியும் அந்த தசாபுத்திகள் வந்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வீடு வாகன யோகம் நிச்சயமாக இருக்குது. ஒரு சில புதிய வாகனம் வாங்குவீங்க. அந்த பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்குவது. ஒரு சில வாகனமே இல்லாதவங்க வாகனம் வாங்கணுன்ற ஒரு எண்ணங்கள் வரும். அது மாதிரியான விஷயங்கள்லாம் செயல்படுத்துவீர்கள். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இந்த மாதம் ரொம்ப அருமையாகவே இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூரிய பகவானும் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கே வரப்போகிறாங்க. ஸோ அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் ஆகும்னா, அரசியல்வாதிகளுக்கு
அருமையான ஒரு காலகட்டம். அதாவது ஒரு சொல்லுவாங்களே கூட்டணி செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளான் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு அதிகமான சீட் தரதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது கன்னிராசி அன்பர்களுக்கு. இவ்வாறான விஷயத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்படுங்கள். மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ஃபாரின் போகிறதுக்கு முயற்சிக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் நினச்ச ஒரு இடத்திற்கே வந்து செல்வதற்குண்டான அதாவது விசா கிடைக்கிறதுக்கும் மற்றும் ஒரு சிலர் அங்கேயே போய் செட்டில் ஆகிறதுக்கும் இந்த மாதம் மிக சிறப்பாகவே இருக்குங்க. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவதால் அதாவது மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்லணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கவங்க அல்லது வந்து வெளி ஸ்டேட்டுக்கு போய் படிக்கணும் அது மாதிரியான எண்ணங்கள் உள்ள மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போட கூட வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா வண்டி வாகனத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ட்ராவலிங்லாம் வந்து லாங் ட்ராவலிங்லாம் நீங்கள் 2 வீலர்லாம் ஓட்டிகிட்டு போகாதீங்க. கொஞ்சம் பகல் ட்ராவல் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் ட்ராவல் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதும் அதுவும் குறிப்பாக 2 வீலர் ஓட்டுவதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு மிக அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். நீங்கள் இந்த மாதம் எந்த கடவுளை வணங்கினால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால பைரவரை பிடிச்சிக்கோங்க. அவரை நினச்சிட்டு நீங்கள் வண்டி ஓட்டுங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாகவே அமையும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து முடிந்தால் கால பைரவரை வந்து செவ்வாய்க்கிழமை அன்று மிளகு உப்பு போய் போட்டுட்டு வழிபடுங்கள். தடைகள்லாம் நீங்கும். இந்த சிறு விபத்துகள் இது மாதிரியான விஷயங்களும் அதாவது நீங்குங்க. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும், அதாவது ஜூலை மாத பலன்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றாருங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, 8ஆம் இடத்துல சுக்கிரன் வந்துச்சா பிரச்சனை அப்படின்னு நினைக்காதீங்க. பொதுவாகவே சுக்கிர பகவான் 6, 8, 12 இருப்பது மிக சிறப்புன்னே சொல்லலாம். அதாவது சுக்கிர பகவான் மறைந்திருக்கிறது காலங்களில் உங்களுக்கு பல அதாவது சொல்லுவாங்களே பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். என்ன மாதிரியான விசேஷங்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் நடைபெறுவதற்கு ரொம்ப வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் ஆகலையேன்ற ஒரு ஏக்கத்தோடு இருந்திருப்பீங்க. என்னடா அது சுக்கிரன் இப்போ மறைஞ்சிடுச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் குருபலம் இருக்குது துலாம் ராசி அன்பர்களுக்குன்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுக்கிர பகவான் நேரெதிராக எங்கள் பக்கம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்குறாங்க. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட விசேஷத்திற்கெல்லாம் அடிகொடுகின்றன. உங்கள் ஜாதகத்திலையும் தனிப்பட்ட ஜாதகத்திலையும் திருமணம் சம்மந்தப்பட்ட தசாபுத்திகள் இப்போ இருந்துச்சுன்னா நிச்சயமாக தடையின்றி திருமணம் நடக்கும். உங்களுடைய ராசிக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வீட்டிருக்கிறார். கூட வந்து கேது பகவான். பொதுவாகவே 11வது இடம்ன்றது ரொம்ப முக்கியமான ஸ்தானம் என்று சொல்லலாம். அந்த இடத்துல வந்து பாவகரங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானம்னே சொல்லலாம். அந்த இடத்துல யார் செவ்வாய் கேது இருக்கிறனா நிச்சயமாக நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்டர்ஸ்க்கு, அதே மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கமிஷன்ஸ் லைனில் இருக்கவங்க, ஆர்கிடெக்சர், அப்புறம் ஈவன் யூனிஃபார்ம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், அதாவது யூனிஃபார்மோட ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஈவன் செக்யூரிட்டி கூட சொல்லலாம். அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிக சிறப்பாகவே இருக்குங்க. ஸோ நீங்கள் நினச்ச அளவுக்கு பண வரவுக்கு பஞ்சம் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்ச்சிகள், சுப செய்திகள்லாம் வந்து சேரும். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் இந்த மாதம் அது உங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து மகாலட்சுமியை வந்து வழிபடுவது மிக மிக நன்று. அதுவும் குறிப்பாக அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி பகவானை வந்து நீங்கள் வழிபடுவது மிக மிக நன்று. அதே மாதிரி முடிந்தால் ஸ்ரீரங்கம் கூட சென்று வரலாம். அப்படி இல்லாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அதாவது அஷ்டலட்சுமி கோவில் வந்து கடற்கரை இருக்குது. ஸோ அது உங்களுக்கு இந்த மாதத்தில் சூப்பரான ஒரு பரிகார கோவில் நான் சொல்லுவேன். சென்று வாருங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் ஸ்ட்ராங்காக ஸ்டூல் போட்டு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிம்ம ராசியில் இருக்காங்க. ஸோ சிம்ம ராசியில் இருக்கனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதாவது இடமாற்றங்கள் சொல்லலாம், வெளியூர் சென்று வருவது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானை வீட்டிருக்கிறார்கள். குழந்தைங்களை பற்றின கவலைகள் தான் வந்து போகும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருக்கின்றார். ஸோ கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் கிடைக்கும், புரிதல் உண்டாகும். இருவரும் வந்து உங்களுடைய தொழிலுக்கு அவங்களும் அவங்களுடைய தொழிலுக்கு நீங்களும் வந்து ஒத்தாசையாக இருப்பீங்க. இதில் ஒரு நல்ல ஒரு விசேஷமாகவே சொல்லலாம். என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகிய அதாவது செவ்வாய் பகவானும் 10ல் இருந்து, அதுவும் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்வாங்க. 1க்கு 2 பாவி இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் கேது பகவான். இவங்கெல்லாம் வந்து ஒன்றா இருக்கனால என்ன மாதிரியான விஷயம்னு பார்த்தீங்கன்னா தொழில் நிலைமை வந்து மிக சிறப்பாகவே இருக்குது. அதுவும் குறிப்பாக விருச்சிக ராசிகளில் இருக்கக்கூடிய
மருத்துவர்களுக்கு சாதனை படைப்பார்கள் என்று சொல்லலாம். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கிரிட்டிக்கலான ஒரு ஆப்ரேஷன் அதை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பண்ணி காமிப்பீங்க. மருத்துவத் துறையில் வந்து ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகக்கூடியது, ஒரு நல்ல பேர் வாங்குறது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து விருச்சிகராசி அன்பர்கள் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் என்ன செய்யலாம், என்ன மாதிரி பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது சிவன் கோயிலுக்கு சென்று வருவது மிக அருமையான ஒரு பரிகாரம். அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சென்று வந்தால் மிக சிறப்பு. இவ்வாறு சும்மா அங்கே போயிட்டு ஒரு வில்வ இலை சுவாமிக்கு வந்து கொடுத்துட்டு நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக வரக்கூடிய தடைகளிலிருந்து நீங்கள் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நிலையை இந்த ஜூலை மாதம் பயன்படுத்திக் கொள்ளலாம். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு, அதாவது உங்கள் ராசி அதிபதி குரு பகவான், அவர் சம சப்த ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். தனுசு ராசி அன்பர்களில் வந்து நிறைய பேருக்கு வந்து 7 சனிலாம் இருந்திருக்கு, அது விடுபட்டு வந்து எங்களுக்கு இன்னும் நல்லதே நடக்கலைங்க அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க. ஆனால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் நடந்துட்டு தான் இருக்குது, உங்களுக்கு அறியாமலேயே. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். அப்புறம் அச்சோ இந்த 2 மாதம் நிறைய பயன் அடைஞ்சிருக்கோன்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. சரி, இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அது நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கடனில் வந்து ஒரு பகுதி பணத்தை வந்து கொடுத்து விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அது எப்படின்னா, நீங்கள் சம்பாரித்து கட்டக்கூடிய ஒரு நிலைங்க, அதை விற்று கட்ட வேண்டிய நிலை வராது. உங்களுடைய ராசிக்கு அந்த 4வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குரு பகவான் தான். அவரும் வந்து களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாங்க. ஸோ இதனால் என்ன மாதிரியான விசேஷங்கள்லாம் நடக்கும்னா, வீடு வாகனம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல விதமான லாபங்கள் கிடைக்கும். ஒரு சிலர் ஃப்ளாட் வாங்குவீங்க, ஒரு சிலர் இடம் வாங்குவீங்க, ஒரு சிலர் வந்து நீங்கள் சும்மா கூட தான் போயிருப்பீங்க, நீங்கள் போயிட்டு புக் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அது மாதிரி வீடு வாகனம்லாம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நிறைய பேர் புது வண்டி வாங்கணும் அப்படின்ற நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதேமாதிரி ஆடி சேல்ஸ் அது மாதிரிலாம் வருது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை வேணாம் ஆடி மாதம் கெட்ட மாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நிச்சயமாக கிடையாது. இந்த மாதத்துலேயே நீங்கள் வாங்குங்க, பயன்பெறுங்கள்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் கேதுலாம் இருக்காங்க. ஸோ இது மாதிரியான விஷயத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராகவே அன்எக்ஸ்பெக்டடான விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அதாவது நல்ல பண வரவு, திடீர் பண வரவுக்கெல்லாம் யோகம் உண்டு என்று சொல்லலாம். இன்னும் கேட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரிய பகவானும் எங்கேருந்து எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாங்க. ஸோ வந்து ஹெல்த்து வந்து கொஞ்சம் பாடி ஹீட் ஆகக்கூடிய ஒரு நிலை உண்டு. உஷ்ண வியாதிகளாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெல்த் நல்லா பார்த்துக்குங்க. கொஞ்சம் குளிர்ந்த உணவுகளை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த முள்ளங்கி ஜூஸ் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பூசணிக்காய் இது மாதிரியான விஷயங்கள், தர்பூசணி இதெல்லாம் எடுத்துங்க. பாடி வந்து குளிர்ச்சி ஆகக்கூடிய ஒரு நிலை உண்டு. இளநீர்லாம் அதிகமாக சாப்பிடுங்க, ஏன்னா ஹெல்த் கொஞ்சம் ரொம்ப முக்கியம். இது நீங்கள் கவனித்தாலே பல விதங்களிலும் நன்மை பெறுவீர்கள். நீங்கள் இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகில் உள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று வருவது மிக நன்று. அதாவது சிவன் கோவிலுக்கு எங்கே இருந்தாலும், வெங்கீஸ்வரர் கோவில் சென்னையாக இருந்தால் வெங்கீஸ்வரர் கோவில் போகலாம். நிறைய சிவன் ஆலயம்லாம் இருக்குங்க. சோமநாதீஸ்வரர் கோவில் இருக்குது, ஏகப்பட்ட கோவில் இருக்குது. இந்த கோவிலில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று வருவது மிக உசிதமான ஒரு விஷயம் சொல்லலாம். சிவன் ஆலயத்துக்கு சென்று வரும்பொழுது நீங்கள் என்னென்னா, எல்லாமே நினச்சிட்டு இருப்பாங்க, சிவன் கோவிலுக்கு போனால் நிறையா செலவாகும், அது பண்ணி இது பண்ண அப்படிலாம் ஒன்றுமே வேண்டாம். முடிந்தால் அர்ச்சனை செய்யுங்க, இல்லைன்னா மனதார கும்பிட்டுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு பல விதங்களிலும் சக்ஸஸ் ஆகுங்க. ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு வந்தால் கூட போதும். வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு, அதாவது இதுவரை சூரிய பகவான் இந்த மாதம் 15 வரைக்கும் எங்கே இருப்பார் பார்த்தீங்கன்னா, 6வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஃபைல் பண்ணலாம், இது மாதிரியான சூட்ஸ் ஃபைல் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்திக்கிங்க மகர ராசி அன்பர்கள். ஏன்னா அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு பேமெண்ட் வரல, அரியர் பிரச்சனையாக இருக்குது, பேமெண்ட் வந்து ஸ்டாக் அப்படியே நிற்கிது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா நிச்சயமாக அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் இப்போ எடுக்கலாம். அது மாதிரி அரியர் பணம், சேலரி பேமெண்ட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா, மிக அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ வந்து வீடு வாகன யோகமே இருக்குங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க,
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இடம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நீங்களே நினைச்சிருக்க மாட்டீங்க இடம் வாங்குவோம்னு. அது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை அறியாமலே நடக்கும். அது மட்டுமின்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உபஜய ஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கறனால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. முதல்லாம் 10 வாட்டி போவீங்க, ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் இந்த முறை ஒரு முறை போனாலே அது வேலையாயிடும்னுவாங்கல்ல, அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்குங்க. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களே அறியாமல் பல வேலைகளை ஒரே நாளில் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாகக்கூடிய ஒரு நிலை உண்டு. கணவன் மனைவி உறவுக்குள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் ஒய்ஃப் கேட்பாங்க. அதுவே உங்களுக்கு பார்ட்னராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட் லைனில் இருந்தாலும் சரி, அவங்களாம் உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பார்கள். நல்ல நட்பு நீடிக்கும் என்று சொல்லலாம். அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுடைய அனைத்து காரியங்களிலும் கூடவே இருந்து செயல்படுவார்கள். இந்த மாதத்தில் அதுவும் எந்த கடவுளை நீங்கள் வழிபடலாம் என்று பார்த்தீர்கள் என்றால் ஐயப்பனை பிடிச்சு கொள்வது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மகர ராசி என்பவர்கள் வந்து ஒரு முறையாவது இந்த மாதத்தில் அருகில் உள்ள கோவில், நீங்கள் அதாவது சபரிமலைக்கு தான் போகணுன்ற அவசியம்லாம் இல்லை, அருகில் உள்ள கோவிலுக்கும் சென்று வருவது நல்லது. அதுவும் குறிப்பாக ஐயப்பனாக வழிபடுவது பல விதங்களிலும் நன்மையை தரும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் வீற்றிருக்கின்றார். அது என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்குன்னா யூகிக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல, அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்ற விஷயங்களை அழகாக இங்கேருந்து நீங்களே கேமரா வச்சு பார்த்த மாதிரி அருமையாக சொல்லுவீங்க. இதுதான் நடந்திருக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஒரு ஜோசியர் மாதிரி நல்ல ஒரு இன்ட்யூஷன் பவர் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ நீங்கள் மற்றவங்க பேசுகிறத நீங்கள் நம்பாதீங்க, மற்றவங்க சொல்கிற அட்வைஸை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதே நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். சரிங்க, உங்கள் ராசிக்கு அதாவது 4வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறது, ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 7வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. ஸோ இது மாதிரியான விஷயத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் வரும்னா டக்குன்னு நீங்கள் கோவப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ யாரையும் வந்து பகச்சிக்காதீங்க. பிடிக்கலையா, பிடிக்காட்டினாலும் சிரிச்சுட்டே வெளியே வந்துடுங்க. அதாவது கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்ல ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விசேஷங்கள் நடக்கும் அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் சொல்கிறது தான் ஒரு சட்டன்ற மாதிரி உங்களுடைய பாணிக்கு எல்லாரும் வருவாங்க. நிச்சயமாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா அந்த சனி பகவான் இல்லையா, அதனால் சில விஷயங்கள் உங்களுக்கு டிலே ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அது உங்களுக்கு கடைசியில் சாதகமாக தான் முடியும். உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை மிக சிறப்பாகவே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக வண்டி வாகனம் யோகங்கள் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் வாங்கினீங்கன்னா சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். ஏற்ற காலம் சொல்லுவாங்களா, வண்டி வாங்கலாமா அப்படின்னு நினச்சிருக்கோங்களா, இந்த மாதம் வாங்குங்க. அதே மாதிரி ஆடி சேல்ஸ்லாம் வருது, பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது கருப்பண்ணசாமி இது மாதிரியான காவல் தெய்வத்தை வழிபட்டால் நிச்சயமாக நீங்கள் நினைப்பது நடக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு முடிந்தால் கருப்பண்ணசாமிக்கு வந்து அதாவது சொல்லுவாங்களே ஒரு பொங்கல் வைத்து வழிபட்டீர்கள் என்றால் அந்த காரியம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குங்க. பயன்படுத்திக்கங்க. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தாங்க. அவர் சுகஸ்தானத்தில் இருக்காங்க. 7வது சனி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலையை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக அனுசரித்து செல்வது நல்லது. ஏன்னா 7வது சனியில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிலை தான். அது மட்டுமின்றி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு உபஜய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகின்றார். அதனால் கொஞ்சம் தைரியமாக உங்களுக்கு வரும். இருந்தாலுமே அதாவது தேவையில்லை இப்போ ஒரு ஆஃபீஸில் போய்ட்டு அங்கே போய்ட்டு சண்டை கிண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை போயிடும். ஏன்னா 7வது சனி ஓடிட்டுருக்கு. தைரியம் வர்றது நல்ல விஷயத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும். நல்ல இடத்துல நீங்கள் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணாலும் ஓகேவாக இருக்கும். அதை விடுத்துட்டு இல்லை நான் பெரிய ஆள் அப்படி சொல்லிட்டு நான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நம்ம டைம் சரியில்லைன்னா ஒரு சின்ன இது கூட நமக்கு பிரச்சனையாகுன்றது கொஞ்சம் கருத்தில் கொண்டு ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விதங்களில் அதாவது என்னடா அது நீங்கள் கஷ்டமே தான் வருமா அப்படின்னு கேட்காதீங்க. பல நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள். உங்களுடைய பஞ்சம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவான் மாறிட்டே தான் இருக்காரு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா
சனியோட நிலை அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய ஒரு மைண்டு, இதுவா அதுவான்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் நிதானமாக முடிவெடுப்பது நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பார்ட்னர், உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய 4வது இடம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதிபதியே வந்து புதன் பகவான். அவங்களும் மிக சிறப்பாக இருக்கனால பல விதங்களிலும் நன்மைகள் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக ஏஜென்சிஸ் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு காலகட்டம் சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் அதாவது பரிகாரமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவ சமாதிக்கு சென்று வருவது மிக உத்தமம். செஞ்சுட்டு வாங்க, நிச்சயமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பனி போல் மறையும். வாழ்த்துக்கள். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Vinayaga Missions Law School. Admissions open. BA LLB, BBA LLB, BCom LLB, LLB and LLM.